தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நான் 8ஆம் வகுப்பு மட்டும் கிடையாது, 8, 9, 10, 11, 12 டிப்ளமோ, டிகிரி ஆர் எனி டிகிரி இந்த மாதிரி நான் நிறையா படிச்சிருக்கேன் ப்ரோ. பட் 8ஆம் வகுப்பு தான் நீங்கள் போட்டிருக்கீங்களே, என்னால் அப்ளை பண்ண முடியாதான்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. நீங்கள் என்ன தான் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, டிகிரி இல்லை டிப்ளமோ இல்லை ஐடிஐ நீங்கள் எது படிச்சினாலுமே சரி, 8ஆம் வகுப்பு படித்தால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து போக முடியும். அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி டிப்ளமோ எல்லாமே நீங்கள் படிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன படிச்சினாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட 8ஆம் வகுப்போட சர்டிஃபிகேட் வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சொல்லிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஜாப் போஸ்டிங் இருக்கோ அதற்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை வச்சு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ குறைஞ்சபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அனைத்து தகுதியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 58,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓவரால் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 392 வேகன்சி வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ 392 வேகன்சின்னு சொல்லிட்டு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணாமலே நிறைய ஜாப் வந்து வேஸ்ட்டாகவே போயிடுது. ஸோ நீங்கள் வந்து அதை மாதிரி மிஸ் பண்ணிடாமல் தயவு செஞ்சு இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண சொல்கிறோமோ அதே மாதிரி ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க உங்களுக்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷன் ஒரு ஜாப்புக்குமே சரி உங்களுக்கு ஒரே சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுவும் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே ப்ரோ, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எங்கே நான் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், எங்கே நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 1ன்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் 1 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 2ன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் 2 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே அப்ளைன்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்குக்குள்ளே வந்துடும். ஸோ தனித்தனியாக எல்லா லிங்குமே கொடுத்துருப்பேன். ப்ராப்பராக லிங்கை செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ண சொல்கிறோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணுமா, நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோப்தார்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, சோப்தார்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழையும் அதே தான் சொல்லுவாங்க. அந்த ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்டு உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரூம் பாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய 4 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக 5 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தோட்ட பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனித்தனியான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங் இருக்கக்கூடிய இந்த 4 போஸ்டிங் நம்ம பார்த்தோம்ல, ஸோ இந்த போஸ்டிங் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் தேவை, என்ன மாதிரி போஸ்டிங், என்ன மாதிரி சேலரி இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த 4 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 137 வேகன்சி, வீட்டு உதவியாளருக்கு 87, ரூம் பாய்க்கு 4, சோப்தாருக்கு வந்து 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,700 ஸ்டார்ட் ஆகி 58,100 வரைக்கும் தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் கம்பன்சேட்டரி அலவன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து தங்கி ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு போக்குவரத்து செலவு, உங்களோட சாப்பாடு செலவு, அந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அதெல்லாம் நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி மட்டும் இல்லாமல் இதற்கு அதிகமாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த வயதை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த தேதிக்குள்ளே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க.
ஒதுக்கீடு வகையினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 37 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதில் யார் யார் வருவீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததியினர், பழங்குடியினர் வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சொல்லிட்டு இதில் சில கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். மற்ற இருக்கிற தெரியுமா, ஸோ இந்த இது இல்லாமல் ஒதுக்கீடு வகுப்பினர் இல்லாமல் மற்ற இது அப்புறமா ஒதுக்கீடு வகையை சார்ந்தவராக இல்லாதவர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 22 வயதுக்குள்ளே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா, கவர்மெண்ட் ஜாப்லையோ இல்லை லேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 47 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இந்த 5 ஜாப் போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி சேலரி யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் தூய்மை பணியாளருக்கு வந்து 73 கொடுத்துருக்காங்க வேகன்சி, தோட்ட பணியாளருக்கு 24, சுகாதார பணியாளருக்கு 49, வாட்ச்மேனுக்கு 2, காவலருக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஜாப் போஸ்டிங்கில் சொன்ன மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸும் கிடைக்கும். சம்பளமும் பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து ஸ்டார்ட் ஆகி 58,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் வரவங்க எல்லாத்துக்குமே எவ்வளோ ஏஜ் லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோமோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்து வந்து அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாமே தமிழில் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் தெளிவாக என்னால் வந்து சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. இதோட அப்ளை பண்ணுற லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, சோதரா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கூடிய நேம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உங்களால் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, லாகின் அண்ட் அப்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேமு, இதில் இடத்துல வந்து உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. தனித்தனியாக வந்து நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் கீழே போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்பர்ஸ் லெட்டர்ஸ் வந்து இருக்கும், அதை ப்ராப்பராக இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்த உடனே ஈஸியாக அந்த பேஜில் உங்களால் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே திரும்ப அந்த லாகின் அண்ட் அப்ளை அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த யூசர் நேம் கொடுத்தீங்களோ, என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ, இல்லை என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் உள்ளே போய் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப்புக்கு தேர்வு கட்டணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 500 rupees வந்து நீங்கள் பொது பிரிவினர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதி திராவிடருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்தவித ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ஃபீஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 5/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.